சூப்பராக இருக்கக்கூடிய மொறுமொறுன்னு ஒரு வடை, அதாவது துவரம்பருப்பு வடை. நம்ம ஏற்கனவே கடலைப்பருப்பில் செஞ்சுருப்போம். இப்போ நீங்கள் துவரம்பருப்பில் இதை செஞ்சு பாருங்கள். அதை விட இது ரொம்ப சுவையாகவும் ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப நேரம் மொறுமொறுன்னும் இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது முருகர் கடவுளுக்கு ரொம்ப பிடித்த நெய்வேத்தியம். அதனால் நீங்கள் கிருத்திகை சஷ்டி அந்த மாதிரி செய்யும் பொழுது இந்த முருகருக்கு இதை நீங்கள் நெய்வேத்தியமாக நேரம் இருக்கிறவங்க செஞ்சு வைங்க. இது ஏன் முருகருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால், செவ்வாயோட அதிதேவதை முருகர் நெருப்பு தத்துவம். அதனால் அவருக்கு தானியம் துவரம்பருப்பு, அந்த துவரம்பருப்பால் செய்த இந்த வடை நம்ம செஞ்சு வைக்கும் பொழுது இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதல்ல ஒரு கப்பில் துவரம்பருப்பு எடுத்துக்கங்க. துவரம்பருப்பு எடுத்து அதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. ஒரு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நல்லா கழுவி தண்ணி இருத்துட்டு அதை ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்சி ஜாரில் ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் சோம்பு, 4-5 பட்டை, ஒரு 4-5 லவங்கம், அதை அத்தனையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பொடி கருவேப்பிலை, ஒரு 4-5 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டது, அதுக்கப்புறம் ஒரு 5-6 துண்டு இஞ்சி துண்டு, அதையும் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச இந்த பருப்பையும் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து தண்ணி விடாதீங்க. தண்ணி விடாத அப்படியே அரைங்க. கொரன்னு அதை அரைச்சி எடுக்கணும். அந்த தண்ணி சேர்க்கக்கூடாது. தேவைன்னா சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் அப்படி சேருங்க. மற்றபடி தண்ணி சேர்க்காதீங்க. கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. அரைச்சி எடுத்துட்டு அரைச்ச மாவோட நம்ம ஒரு கப்பு நல்லா துருவாக நறுக்கிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்குங்க. நல்லா அது கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாணலி வைத்து எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே நீங்கள் வடையை தட்டி போடுங்க. வடையை நல்லா உருளையாக எடுத்து உள்ளங்கையில் ஒரு அழுத்தி அதுக்கப்புறம் போடுங்க. அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஈவனாக, அதாவது எல்லாமே ஒரே சரிசமமாக அது வேகும். அதனால் அந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு அழுத்தி ஒரு வடையாக ஒன்றன் பின் ஒன்றாக போடுங்க. போட்டு அது நல்லா நுரை எல்லாம் அடங்கணும். அது திருப்பி போட்டு நிறம் ஒரு செவந்த கலராக, ரொம்ப செவக்க விடாதீங்க. ஒரு திட்டமான கலர் வரும் பொழுது நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. எடுத்து அதை ஆற வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இது கடலைப்பருப்பில் செய்கிறத விட துவரம்பருப்பில் செய்யும் பொழுது அதனுடைய சுவை ரொம்ப கூடுதலாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.